அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல சூழலில் ஒரு செயல் வீரர் இந்த சமூகத்தை சுயமரியாதையுடன் மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் தத்துவத்தினுடைய பெரியாரியரை அப்படித்தான் நான் பார்க்கிறேன். தத்துவத்தை மீண்டும் அரசியலில் செறிவாக செலுத்த வேண்டும் என்கின்ற நோக்குடன் ஒரு செயல் வீரரும் அந்த செயல் வீரரை புரிந்து கொண்ட சூழலுமாக இந்த அரங்கத்தில் திரண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய திராவிட இயக்க வழிகாட்டிகளில் ஒருவரான அண்ணன் திருப்பூர் சு துரைசாமி அவர்களுக்கும், இங்கே அவரோடு நம்முடைய செயல் வீரர் மல்லை சத்யா அவர்களோடு சேர்ந்து இந்த இயக்கத்தை கட்டி எழுப்பி தமிழ்நாட்டு மக்களிடையே மீண்டும் திராவிட இயக்கத்தின் மீது இப்பொழுது இருக்கிற பற்றை மீண்டும் மீண்டும் மேலும் அதிகரிக்க உடைக்க உறுதி பூண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் சிறந்தார்த்தி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தில் கருத்துரை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு இயக்கமும் தொடங்கப்படும் பொழுது அந்த மண்ணினுடைய ஒரு தேவையை அது உணர்த்துகிறது. ஆனால் அதை தொடங்கியவர்கள் முழுமையாக உணரும் போது அது வெற்றி பெறுகிறது. அது உணராமல் சுயநலத்திற்கு அவர்களோ அல்லது அவருடைய எண்ணங்களோ தள்ளி செல்லும் பொழுது அது தோற்கிறது. ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் சமூக அரசியல் இயக்கத்தை தொடங்கிய ஐயா தந்தை பெரியாரும் சரி, அதை அரசியல் இயக்கமாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் சரி, அவருடைய சிந்தனையிலும் உணர்விலும் இருந்த அந்த நேர்மை இன்று வரை இந்த தமிழ்நாட்டை ஒரு அரணாக காத்து நிற்கிறது என்பதனை எந்த அரசியல், பொருளாதார, சமூக சிந்தனையாளரும் பகுப்பாய்வாளரும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அதே போல இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய திராவிட வெற்றி கழகம் எனும் இந்த கட்சி தோழர் எனது அருமை சகோதரர் சத்யா அவர்களே, அவருடைய தன்மை அதை பற்றி உறுதியாக அறிந்தவன் என்கின்ற அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று வாழ்த்துகிறேன். இங்கே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இன்றைக்கு ராஜகம்பீரன் அவர்கள் மிக மிக அழகாக குறிப்பிட்டார். அது அவருக்கே உரித்தான பாணி. இன்றைக்கு எந்த ஆரிய மாயைக்கு எதிராக, ஆதிக்க மனப்பான்மைக்கு எதிராக இந்த இந்தியாவை பல நூற்றாண்டு காலமாக சீரழித்து வந்த ஒரு மதவாத சிந்தனைக்கு எதிராக உருவான அந்த திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் அதற்கு பின்னால் அதே பெயர் கொண்டு வந்த அனைத்து கட்சிகளும் நின்றனவோ, அதே அந்த எதிர்நிலை இன்றைக்கு நமக்குள் புகுந்து ஊடுருவி ஆட்சி செலுத்தி நம்ம ஆட்களையும் அடிமை செய்திருக்கிறது, நமது கட்சிகளையும் அடிமை செய்கிறது என்றால் அதற்கு ஒற்றை காரணம், இந்த இயக்கத்திற்குள் வந்து தலைவர் அளவிற்கு உயர்ந்தும் கூட சுயநலம் பற்று, தன்னலப்பற்று, குடும்பப்பற்று இதிலிருந்து வெளிவராத ஒரு மனப்பாங்கு தான். தொடர் சத்யாவை எனக்கு எப்படி தெரியும்? ஏன் நினைப்பு தெரிஞ்சு நான் ஒரு நாள் கூட சத்யாவோட 1 மணி நேரம் செலவு பண்ணதில்லை. அவரும் சத்யா அவருடைய அரசியல் பண்ணியிருப்பார், எப்பயாவது விவாதத்தில் மாட்டுவார். அப்போல்லாம் அவருடைய ஒரே வேலை அண்ணன் வைகோவை டிஃபெண்ட் பண்ணுறது தான். இன்றைக்கி என்னுடைய மனசில் வந்துட்டு வைகோ அண்ணனை பற்றி எந்த விதமான
குறை சிந்தனையும் இல்லை. அவர் எவ்வளோ செஞ்சதெல்லாம் வந்துட்டு நான் நடப்பில் வச்சுருக்கேன். நேற்று கூட தம்பி வீட்டுக்கு வந்திருந்த போது நான் அதைத்தான் சொன்னேன். ஆனாலும் ஒரு இயக்கம் அடிக்கிறது என்ற போது அது மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு கட்சி அடிக்கிறது என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். ஏனென்றால் அது யாருக்கும் சொந்தம் அல்ல. யார் ஒருத்தர் ஒரு கட்சி என்னது அப்படின்றாங்களோ அது யாராக இருந்தாலும் சரி, அவன் அந்த கட்சிக்கான கற்பூரம் கொடுத்தி சூடம் கொடுத்தி சாவுக்கு அனுப்புகிறான்னு அர்த்தம். ஒரு கட்சின்றதை நாங்கள் தொடங்குறோம். அன்றைக்கி தம்பி அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நம்ம துரைசாமி ஐயாவை நமக்கு எவ்வளோ நாளாக தெரியும். அவரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னோம்னா அதோ அங்கே உட்காந்துருக்கிறாரு தோழர் செங்குட்டுவன். அவங்கெல்லாம் அவர் ஆற்றிய பணியெல்லாம் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு நேரத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். டிஆர்ஆர் செங்குட்டுவன் எல்லாம் அவர் ஒன்றும் வசதி குறைவாக இருந்து பெரிய அளவிற்கு வந்துடணுன்றதுக்காக இந்த இயக்கத்துக்கு வந்தவரும் இல்லை, பின்னாடி வைகோ பின்னாடி நின்றவரும் கிடையாது. ராஜீவ்காந்தி மரணத்தின் போது திராவிட இயக்கத்தின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிற்கு எதிராக எப்படிப்பட்ட வாதங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் வீடு தேடி வந்து எவ்வளவோ விடயங்களை நாங்கள் விவாதித்து பெற்று அதை பேச முற்பட்டவர். அப்படியேப்பட்ட காலகட்டம் வடப்பாடி ராமமூர்த்தி அவ்வளோ பெரிய அவதூறு அள்ளி வீசினார். அதெல்லாம் எதிர்த்து நின்று ஒரு சாதாரண நிலையிலிருந்து போராடிய போர்வாள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவர் ஒரு போர்வாள். அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மாதிரி. அதே மாதிரி சவந்தியப்பர் எடுத்துக்கிட்டாலும் இந்த இருக்கார் என்னுடைய அன்பு சகோதரர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவங்களாம் எவ்வளவு இந்த மக்களுக்கு அவர்கள் எதிர்நோக்கி உள்ள சிக்கல்களினுடைய ஆழத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழை போர்வாளாக பயன்படுத்தியவர் தான் நாஞ்சில் சம்பத். அது யார் கையில் அந்த வாள் கிடைச்சாலும் அது பயன்படுத்துகிறவன் சரியாக இருந்தான்னா சரியாக இருக்கும், அவ்வளோதான். இல்லை அதுக்கு அது வாளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எந்த ஒரு வாளும் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி அலையிறதில்லை. அது பாட்டுக்கு அது இடத்துல தான் இருக்கும். நாம தான் எடுத்து பயன்படுத்தணும். இப்போ எனக்கு பின்னாடி பேச இருப்பார்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவருடைய பேச்சில் அதுதான் துணிக்கும். அதில் ஒரு ஏக்கம் எப்போதும் இருக்கும். அப்படித்தான். அப்படியே ஒரு சத்யா வந்து நல்லா சொன்னார். அவர் டைட்டன் முழுகுது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு. அது எப்பொழுதுமே அப்படிதான். நம்ம நினைக்கிறோம் ஒரு நிகழ்வை கண்டு நம்ம வந்துட்டு தோல்வி அப்படிலாம் நினைக்கிறோம். சத்யாவை பொறுத்த வரைக்கும் நிமிர்ந்து நின்றார் பார்த்தீங்கன்னா, அவர் அழுது போது கூட எனக்கு வந்துட்டு சரியான கோவம் வந்துச்சு. சத்யா அழுவணும், எதுக்கு சத்யா கண்ணீர் சிந்தணும்? நீ என்ன தப்பு பண்ண? உனக்காக வாதிட என்னை போன்ற பத்திரிகையாளர் இருக்கார், ராஜகம்பீரன் போன்ற பெரிய ஊடகத்துறையில ஊறியவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் அது இருக்காரு. அவங்களாம் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இங்கே கண்ணீர் சிந்துறீங்க? நமக்கான வாய்ப்பு என்பது நமது செயல் நமக்கு ஏற்படுத்தி தருவது தான் நமக்கான வாய்ப்பு. இப்போ இவ்வளவு பேர் இருக்கிறது, சத்யாவை தூக்கி வெளியில் போடாத தெரிஞ்சிருக்குமா? எவ்வளவு பேர் ஃபோனுன்றீங்க. சத்யாவுக்காக நான் பேசுன உடனே ஆதரிச்சு 10 ஃபோனு, எதிர்த்து 6 ஃபோனு. ஏன்னா 6 ஃபோனு என்ன யார் எல்லாம் தெரியும். உட்காந்து கதை கேட்குற மாதிரி நல்லா கேட்பேன் நான். அப்படி கேட்டுட்டு ஒரு கட்டத்தில் சொல்லுவேன், சரி இதுதான் இவ்வளோதான் முடிவா இல்லை இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்பேன். ஏன்னு இல்லை எனக்கு இருக்குது சேதி, அதெல்லாம் சொன்னேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் வச்சிடலாமான்னு. அவ்வளோதான், வச்சுட்டாங்க. டார்கெட்டடாக வராங்க அப்படியே. அதாவது அவருக்காக நீ பேசுறிய, அவருக்காக நீ பேசுறிய, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? அதனால் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொது நிலையில் மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடியவனுடைய ஒரு செயல் நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு உட்காந்துட்டு அனலைஸ் பண்ண வேண்டியதில்லை. 30 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஈழ பிரச்சனை ஆனாலும் சரி, வைகோ எங்கெல்லாம் நடந்தாரோ வைகோனுடைய நிழல் கூட சில நேரங்களில் இல்லாமல் இருக்கலாம், சத்யா கூடவே இருக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு மனிதரை ஒரு மனிதர் வந்துட்டு நிராகரிக்கிறார் அப்படின்னா பாசம் கண்ணம் மறைச்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஆமாம், அதுதான் நான் சொன்னேன். நான் இருந்த கட்சியில் நான் சொன்னேன், படத்துக்காக வந்துட்டு ஒரு 20 பணக்காரங்களுடைய லிஸ்டெல்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கூட்டம்லாம் போட்டாங்க. நம்ம கட்சி கூட அது வந்துட்டு பொருந்துன்றதுனால நான் சொல்ல வரேன். அப்போ நான் பெசாதே இருந்தேன். என்ன ஐயா பெசாதே இருக்கிறீங்கன்னு. இல்லை நீங்கள் பேசி முடிங்க அப்படின்னு. சார் உடனே கூட்டத்தை தள்ளி வச்சுட்டாரு சீமான். அப்புறம் என்ன ஐயா ஏன் பெசாதே இருக்கீங்க? நான் சொன்னேன், காசுக்கு என்ன ஒரு பணக்காரனை தேடணும் அப்படின்னா. நம்ம கட்சிக்காக யார் யாரெல்லாம் வந்துட்டு நம்ம கட்சி வளரணும்னு நினைக்கிறானோ, ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ, இயன்றவன் மாதத்துக்கு 1000 ரூபா தரட்டும். அந்த மாதிரி 1000 பேர் இருந்தானா 10 லட்ச ரூபா வருது. இந்த 10 லட்ச ரூபாயை நம்ம கட்சிக்கு செலவு, உங்களுடைய செலவு, எல்லா செலவு போயிட்டு வர்றது எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னோம்னா
மொத்தமே 3,4 லட்சம் 4 லட்ச ரூபா தான் வருது. அப்படியே 6 லட்ச ரூபா மிஞ்சுது. 6 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு மாதத்துக்கு ஒரு மாவட்ட மாநாடு போடலாமேன்னு. ஸோ யாராவது இது எங்கள் கட்சிக்கு நன்கொடை தரீங்களா, 12 செக்கை கொடுங்க. 12,000 கொடுக்கூடாது, 12 செக்கு போஸ்ட் டேட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அப்படி கட்சியை நடத்திய அனுபவம்லாம் இருக்குது. எனவே காசுன்றது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. காசு இருந்தால் அந்த 3 பிளேட் பிரியாணி சாப்பிட போகிறோமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சாப்பிட்றதுக்கு சரிச்சா போதுன்னு இன்றைக்கி போராடிட்டு இருக்கிற உலகத்தில் நம்ம வாழறோம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இவ்வளோ பேர் திரண்டு நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல. இதுதான் சொத்து, இதுதான் சொத்து, இதுதான் வளம், இதுதான் நலம், இதுதான் எல்லாம். அவரோட கேட்டார் எப்படி செயல்படுறது அப்படின்றது விஷயமா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அதற்காக ஒரு 5 நிமிடமும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய பேர் இங்கே பேச வேண்டியது இருக்கிறது. அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல், இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சி நடத்தும் போது இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா மெயினாக பொதுக்கூட்டம் போட முடியாது. தெருமுனை கூட்டம் போட்டிங்கன்னா யாரும் நிற்க மாட்டான். எந்த போஸ்டரையும் ஓட்ட வேண்டாம். நீங்கள் தொண்டறிக்கை கொடுக்கலாம். 100 தொண்டறிக்கை கொடுத்தாங்கன்னா 10 பேர் படிப்பாங்க. காவிரி படுகையில் காவிரி நலன் காக்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான பல 10,000 நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தொண்டறிக்கை கொடுக்கும் போதெல்லாம் கூட 100 விவசாயி தான் படித்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. பல 10,000 அடித்து எழுதி அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ஒரு 100 பேர் படிப்பான். அவ்வளோதான். போராட்ட காலத்துக்கு வர்றது கூட்டு பந்தல் போட்டு எல்லாம் பண்ணி வந்து உட்காருவார் அவர். அவ்வளோதான். அப்படியேப்பட்ட போராட்டம் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் மரக்காணன்ட்டு ராமேஸ்வரம் அனுப்பினோமே 6 லட்சம் பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கே டெல்லி அதிர்ந்துச்சு. ஆனால் அதில் வந்து நின்றவனெல்லாம் யார்? அரசியல் வயப்பட்டவன் தான் அது நின்னா. அண்ணா வைகோ உட்பட, சத்யா உட்பட, அவர் ரவிக்குமார் உட்பட, இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம், விவசாயிகள் அமைப்பு எல்லாம் வந்து நின்னாங்க. நாங்கள் எத்தனையோ மீனவர் கிராமத்துக்கு போனோம். ஒரு மீனவர் கூட வந்து நிற்கல தெரியுங்களா? ஆனால் கடற்பரப்பு தான் வந்துட்டு ஏலத்துக்கு போச்சு பெரிய அளவுக்கு. அவங்களுக்காக அப்படி எழுதி அவ்வளவு பேசி புத்தகம் வெளியிட்டும் கூட அவங்கள யாரும் வந்து நிற்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்போது எப்படி பண்ணணும் அப்படின்னோம்னா இன்னைக்கு காப்பாற்றணும், நம்ம சமூகத்தை நம்ம வந்துட்டு முன்னுக்கு கொண்டு செல்லணும், நகர்த்தணும் அப்படின்னோம்னா இன்னைக்கு இருக்கிறது கார்ப்பரேட் அரசியல். அதை ஆரியத்தினுடைய கையில் இருக்கின்ற அதான் அதனுடைய போர்வாள். கார்ப்பரேட் கையில் இருக்கக்கூடிய போர்வாள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி சங்கிகள். அவங்க கிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு புது குத்துவாள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாம் அவங்க கையில் போயிடுச்சு. ஏன் இந்த இடம் இவ்வளோ முக்கியத்துவம் படுறது அப்படின்னோம்னா நமக்காக போராடக்கூடிய இன்னொரு சக்தி வந்திருக்குது அப்படின்றது தான். அதுக்கு தான் நம்ம வந்தோம். என்ன இன்னைக்கு பாருங்க, வாக்கு சக்தியாக கூட நம்மளை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் தேர்தல் ஆணையத்தாலேயும் முடுக்கி விடப்பட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதை பற்றி யோசிச்சு பேசிட்டு இருக்கிறோம். எப்படி இந்த திருட்டு பையன் வருவான், எப்படி அவன் செய்வான், எப்படி நம்ம ஆட்களை நீக்குவான், எப்படி அதை நம்ம தடுக்கிறது அப்படின்ட்டு உட்காந்து ஊழையிட்டதுல பிரச்சனை இல்லை. அடலாம் முடியாது, போராடித்தான் தீரணும் அப்படின்னு வரும்போது இந்த இயக்கத்தினுடைய முக்கியத்துவம் அங்கேதான் இருக்கிறது. சத்யா தோழர் அவர்களே, அங்கேதான் இருக்கிறது. எனவே இப்போ பேசும்போதே வந்துட்டு ஒரு இது ஏக்க பெருமூச்சு வருது. ஏன் அப்படின்னோம்னா இது வெற்றி தோல்வி பிரச்சனை இல்லை. எப்படி வேணாலும் ஜெயிச்சிடலாம், அது இல்லை. நாம் எடுத்துக்கிட்டு இந்த நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரியாரை ஆழமாக படித்தவர்களுக்கு தெரியும். அது அவ்வளவு சாதாரணமாக நம்ம முடிச்சிடாது. சிலர் சொல்கிறாங்க சார் பெரியார் வந்துட்டாரு, ஜாதி ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு. இவ்வளோ பேர் இருக்கீங்க, அதற்கான அடையாளம் அத்தாட்சி தான். அதெல்லாம் ஓரளவுக்கு தோற்கடிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு அரசியல் அறிவு தமிழ்நாட்டில் அப்படியே சும்மா பெருகி இருக்குது. இது அங்கே வரணும்னு சொன்னார் தோழர் அவர்கள். பஞ்சாபுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னார். ஏன் சொன்னார்? சுயமரியாதைக்கான போராட்டம் மத தளத்திலும் சரி, தத்துவ தளத்திலும் சரி, சமூக தளத்திலும் சரி நடந்து கொண்டே இருக்கிறது இந்த மண்ணில். வேறொரு மண்ணில் அவர் சொன்னார் பாருங்க, என்ன அழகா, ஏழையா நான் பிறக்கலாம்,
பிரச்சனை இல்லை. சமூக நீதி காவலர் விபி சிங் சொன்னார், இந்த மண்ணில் மட்டும்தான் பிறக்கும் போதே அவமான முத்திரையோடு பிறக்கின்றான் அப்படின்னாரு. மண்டல அறிக்கைக்காக அவர் பேசும் பொழுது இது என்னடா அது பெரியாருடைய குரல் இப்படி ஒருக்கிதானே வந்துட்டு ஆசிரியர்கள்லாம் கூட ஆச்சரியப்பட்டாங்க. பிறக்கும் போதே அவமானத்தை சுமந்து பெறுகிறார், பிறக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, மாற்றுவேன் அப்படின்னாரு. அதனாலதான் அவருடைய அரசியலை வந்துட்டு சரியா கொண்டு போனவங்கள ஐயா கன்சிராம பத்தி சொன்னார். அப்படியேப்பட்ட ஆட்கள் அவர்கள் எல்லாம். எனவே மக்களே, இங்கே கூடியிருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வரேன், இது ஒரு பேர் இயக்கம், பேர் ஆற்றல். இதை வைத்துக்கொண்டு நமது சமூகத்தை நாம் முன்னுக்கு கொண்டு போனோம் அப்படின்னோம்னா, நமது இயக்கம், நமது தமிழினம், நமது மக்கள், பெருமளவிற்கான இந்திய சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளினுடைய வேரை அறிந்து உணர்ந்து எல்லா தளத்திலும் நாம் போராடக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும். இது ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா, பிரதிபலன் எதிர்பாராத ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஒருத்தர் விளையாட்டுன்னு கூட சொன்னார். சரிதான், விளையாட்டு தான். ஏன்னா இதில் இருந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னு நம்ம யோசிச்சோம்னா அடுத்த கணம் நம்ம இதில் தகுதியற்றவர்கள் ஆகிவிடுவோம். எனவே சொல்கிறேன், ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கை இது வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் போராடியாக வேண்டும். அப்படி ஒரு போராட்டத்தில் ஈழ பிரச்சனை ஆனாலும் சரி, மீனவருடைய உரிமையானாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்திய நாடை எதிர்கொள்ளக்கூடிய என்னோட அடிப்படை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தில் நாம் உணர்வு பூர்வமாக ஈடுபட்டு நாம் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான இலக்கு அப்படி நம்ம எதையெல்லாம் உணர்கிறோமோ அதெல்லாம் பின்னாடி தீர்மானம் போடுவீங்க, அதை நிறைவேற்றுங்கள். இந்த இடத்தில் உங்களை எல்லாம் ஓரளவுக்கு அரசியல் அனுபவம் பெற்றோம் என்ற அடிப்படையில் வாழ்த்துகிறேன். வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.